Dear students, இந்த வீடியோல நாம 7th standard maths learn பண்ண போறோம். Mathsல ஒரு new topic direct proportion அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த direct proportion அப்படின்னா what is the meaning அப்படின்னா சிம்பிளான ஒரு லாஜிக். இப்போ நம்ம ஷாப்புக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்குறோம்னா அதோட ரேட் வந்து 10 rupees. இப்போ அது நம்ம 5 வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவா இருக்கும்? அப்போ நமக்கு 50. 10 சாக்லேட்ஸ் வாங்குறோம்னா 100. ஸோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றச்சே அதோட ரேட் எப்படி இருக்குது? நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி இன்க்ரீஸ்னு நமக்கு ஆகும்போது நம்ம என்ன எழுதுவோம்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதே மாதிரி டிக்ரீஸுக்கும் அதே தான். ரெண்டு வேல்யூஸ்மே நமக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் அதை நம்ம வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எடுத்துக்குவோம். சிம்பிளான ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு மாடலும் இருக்குது, யூனிட்டரி மெத்தட். ஸோ அதில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 4 சாக்லேட் கொடுத்துட்றாங்க. 4 சாக்லேட் கொடுத்துட்டு 80 rupees அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அடுத்து 10 சாக்லேட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 4 சாக்லேட் 80 rupees நம்ம வாங்குறோம்னா ஒரு சாக்லேட்டோட ரேட் என்னவா இருக்கும்? 20. ஸோ இப்போ நம்ம 10 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ 10 into 20 ஹவு மச்? 200 rupees. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு எடுத்துட்டு திருப்பி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க சம்ஸ் பார்க்கலாம். Exercise 4.1 third question. A dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு டசன் வந்து நம்ம பனானாஸ் வாங்குறோம். தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பனானாஸ் எத்தனை இருக்குன்னா 12. அது வாங்குறச்சே ருபீஸ் எவ்வளவுனா 20. ஸோ 48 பனானாஸ் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் பனானாஸ், நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கும்? காஸ்ட். அது எதில் மென்ஷன் பண்ணுறோம்னா ருபீஸில். ஃபர்ஸ்ட் எவ்வளோ பனானாஸ்? 12 பனானாஸ் எவ்வளோ ருபீஸ்? 20. ஸோ 48 நம்ம பனானா வந்து நம்பர் ஆஃப் பனானா அதிகமாக வாங்கும்போது கண்டிப்பாக காஸ்ட் என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ என்ன எழுதுறோம்? as the number of bananas increases, the cost also increases. Therefore, direct proportion. So அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? x1 is divided by y1 is equal to x2 is divided by y2. So boxல பாத்தீங்கன்னா first இருக்குதுல இதை x1 ன்னு எடுத்துக்கலாம். This one is y1. So அதே மாதிரி next இங்க என்ன எடுப்போம்? x2. இது என்ன எடுத்துக்கலாம்? நம்ம y2. So அப்ப நம்ம y2 தான் வந்து find out பண்ண போறோம். So x1 க்கான வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12 which is divided by y1 க்கான வேல்யூ எவ்வளவுனா 20 is equal to x2 வந்து 48 is divided by y2. So y2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த y2 பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த பக்கம் அனுப்புறச்சு மேலே நியூமரேட்டருக்கு போகும். இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற 12 என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னா டெனாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க கீழே டெனாமினேட்டர்ல 20 இருக்குது இல்லையா? அது இந்த பக்கம் போறச்சு எங்க போகும்? மல்டிப்ளைக்கு போகும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 டேபிள் சூஸ் பண்ணலாமா? என்ன பண்ணுவோம்? அப்போ 3 4s are 12. இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க 3 1s are 3, 16 3s are 48. ஸோ மீதி என்ன ஆன்சர் இருக்குது நமக்கு? 16 into 5 is equal to how much? 80. ஸோ ஆன்சர் என்ன எழுதுறோம்? therefore the price of 48 bananas எவ்வளவு ருபீஸ் ஆகும்? ₹80. And the next question is, a group of 21 students paid ₹840 as the entry fee for a magic show. So ஒரு குரூப்பா 21 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மேஜிக் ஷோ போறாங்க. ஸோ அதுக்கு என்ட்ரி ஃபீஸா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 840. How many students entered the magic show if the total amount paid was ₹1680? So இப்போ நம்ம 1680 பே பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள எவ்வளவு என்ட்ரி வந்து உள்ள எவ்வளவு பேர் என்ட்ரி ஆவாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ முதல்ல பாக்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? அதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் காலம்ல என்ன எழுதலாம்? அவங்க என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை எழுதலாம் இல்லையா? அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அமௌண்ட் வந்து நம்ம எதில் மென்ஷன் பண்ணுறோம்? ருபீஸில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 21 ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரு ஆகும்போது 840 வந்து பே பண்ணியிருக்காங்க. திருப்பி டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 1680. ஸோ அப்போ இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள என்ட்ரு ஆவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது என்ன எடுத்துக்குவோம்? நம்ம x1, இது y1, here x2, y2. So as the number of students increases, the total amount also increases. So therefore direct proportion.
x1 divided by y1 is equal to x2 divided by y2. x1 ஓட value வந்து 21 is divided by y1 ஓட value வந்து 840 is equal to x2 நமக்கு தெரியாது இல்லையா, so x2 னு வச்சுக்கலாம். y2 வந்து 1680. என்ன calculate பண்ண போறோம், நம்ம x2 தான் வந்து calculate பண்ண போறோம். so இங்க denominatorல இருக்கிற அந்த value என்ன பண்ண போறோம், நம்ம numeratorக்கு அனுப்பிடலாம். is divided by 840. so directா 0 0 cancel பண்ணலாம். 84 பாத்தீங்கன்னா 1 time, இங்க எத்தனை டைம்னா 2 time. so மீதி என்ன இருக்கு, 21 into 2 is equal to x2. அப்ப x2 ஓட value எவ்வளவு அப்படின்னா 42. therefore the number of students entered the magic show is equal to 42. and the next question is, a birthday party is arranged in third floor of a hotel. ஒரு பர்த்டே பார்ட்டி ஹோட்டல்ல தேர்ட் ஃப்ளோர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 120 people take 8 trips in a lift to go to the party hall. அந்த பார்ட்டி ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா 120 people வந்து லிஃப்ட்டில் வந்து 8 ட்ரிப்ஸாக யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இஃப் 12 trips were made, how many people would have attended the party? இப்போ அதுவே அவங்க 12 ட்ரிப்ஸில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் கூட்டிகிட்டு போனாங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம், நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 120 people 8 ட்ரிப்ஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது நம்பர் ஆஃப் பீப்புள். we don't know the number of people. ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் எவ்வளவு, 12. ஸோ என்ன எழுத போகிறோம், as the number of people increases அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ என்ன எழுதுவோம், x1 by y1 is equal to x2 is divided by y2. ஸோ இதில் என்ன எடுத்துக்குவோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் x1, இது என்ன எடுப்போம் y1, x2 y2. ஸோ இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா, x1க்கு பதிலாக 120 divided by y1 வந்து 8 is equal to x2 நமக்கு தெரியாது, y2 வந்து 12. ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் x2 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 120 into 12. டெனாமினேட்டர் வந்து இங்கே வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணலாமா இப்போ, ஸோ டைரெக்டாக 8 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா. 8 1s are 8, இங்கே என்ன வரும், 15 8s are 120. ஸோ 15 into 12 மட்டும் இருக்கும் இல்லையா, நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு 180. ஸோ அந்த பார்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12 ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லிஃப்டில் வந்து எவ்வளோ பீப்புள் அங்கே போயிருக்காங்கன்னா 180. and the next question is, if half a meter of cloth cost rupees 15, half meter துணி வந்து 15 rupees சொல்லியிருக்காங்க. find the cost of 8 into 1/3 meters of the same cloth. ஸோ நம்ம காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ மீட்டர்ஸ்க்குன்னா 8 into 1/3. இது பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை இம்ப்ராப்பருக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த கிளாத் வந்து மீட்டரில் சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஹாஃப் மீட்டர் எவ்வளோ காஸ்ட்னா 15 rupees. அதே மாதிரி எவ்வளோ வந்து லென்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 into 1/3. இதை வந்து மிக்சடுக்கு மாற்றுறதா இருந்தால் மிக்சடில் இருந்து இம்ப்ராப்பருக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஹியர் we are doing the multiplication. 8 3s are 24 plus 1. So what is the answer, 25/3. ஸோ இப்போ நம்ம இதுக்கான காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன எழுதுவோம், நமக்கு we know that as usual the length of the cloth increase ஆகிறச்சு cost also increases, therefore direct proportion. What is the formula, x1 divided by y1 is equal to x2 by y2. we know the values. பாக்ஸில் x1 எவ்வளோ நமக்கு half, y1 வந்து 15, x2 என்ன எடுத்துக்க போகிறோம் 25/3, y2 வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணலாமா, x1க்கு பதிலாக half is divided by y1 வந்து 15 is equal to x2 என்ன எழுதுவோம் நம்ம 25 divided by 3 is divided by y2. ஸோ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை அப்ளை பண்ணலாமா ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே என்ன தான் மாறும் நமக்கு, 1 divided by இந்த 2 into 15 தானே இது டெனாமினேட்டரில் இருக்கும்போது இங்கே என்ன மாறும் நமக்கு 30 is equal to 25 is divided by 3y2. ஸோ இப்போ y2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டருக்கு அனுப்பிடுவோம். ஸோ 25 is divided by 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே டெனாமினேட்டரில் இருக்கிற 30 இங்கே வரச்சு நியூமரேட்டருக்கு வரும். ஸோ கேன்சல் பண்ணலாமா, 3 1s are 3, 10 3s are 30. ஸோ y2 is equal to என்ன வேல்யூ வருது நமக்கு அப்போ 250. Therefore, the cost of 8 into 1/3 meter cloth is equal to rupees 250. Example 4.1.
if 6 children shared 24 pencils equally. 6 குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 பென்சில்ஸ் வச்சு ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. தென் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் 18 சில்ட்ரன். ஸோ 18 சில்ட்ரன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னா எவ்வளோ பென்சில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். ஃபர்ஸ்ட் 6 சில்ட்ரனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 24 பென்சில்ஸ். ஸோ 18 சில்ட்ரனுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் x1 y1 x2 y2 எடுத்துக்கிறோம். ஸோ இது என்னதான் நம்ம சொல்லுவோம்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ x1க்கு பதிலாக 6, y1 வந்து 24 இஸ் ஈக்குவல் டு x2க்கு பதிலாக 18 டிவைடட் பை y2. ஸோ யூசிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் y2 இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த டெனாமினேட்டரில் இருக்கிற 24 பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும். நியூமரேட்டரில் இருக்கிற 6 வந்து இங்கே டெனாமினேட்டருக்கு வரும். ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6, 6 4s are 24. So 18 into 4, how much? 72. So therefore 72 pencils are required for 18 children. Example 4.2, if 15 chart papers together weigh 50 grams. 15 chart paper எடுத்து அது weight சேர்த்து பார்த்தோம்னா 50 gram தான் இருக்குது. How many of the same type will be there in a pack of 2.5 kilogram? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த 2.5 kilogramல எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர்ஸ் நமக்கு அங்கே இருக்குதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ட் பேப்பர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். ஸோ தேர்ஃபோர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் சார்ட் பேப்பர், வெயிட் இன் கிராம்ஸில். 15க்கு என்ன சொல்லியிருக்கோம்? 50 வெயிட். ஸோ அதே மாதிரி சார்ட் பேப்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 kilogramல இருக்குது. அதை நம்ம வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதான் எவ்வளோ எழுதியிருக்கோம்? 2500. ஸோ we know the formula. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x1க்கு 15, y1 வந்து 5050. ஸோ x2 கால்குலேட் பண்ண போகிறோம், அதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். y2 வந்து 2500. இது ஏன் கிராமுக்கு மாத்திரம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சார்ட் பேப்பரோட வெயிட் வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து கிராமுக்கு மாற்றிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? x2 தான் வேணும். ஸோ இந்த டெனாமினேட்டரில் இருக்கிற 2500 இங்கே அனுப்புறச்சு மல்டிப்ளைக்கு வந்துடும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 0 கட் பண்ணிடலாமா? 5 1s are 5, 5 3s are 15. ஸோ 3 into 250 நமக்கு மீதி இருக்குது. அப்போ சார்ட் எவ்வளோ சார்ட் பேப்பர் நமக்கு தேவைப்படுது? 750. இந்த 3 into 250 மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வருது நமக்கு? 750. Therefore 750 charts will weigh 2.5 kg. ஸோ இந்த கேஜிலேருந்து கிராம் மாற்றுறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 கிலோகிராம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம அதை 1000 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5. அப்போ முதல்ல வந்து 2 kgக்கு நம்ம என்ன எடுத்துக்குவோம்? இதுக்கு வந்து ஒரு 2000 கிராம் எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி 1/2 kg இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன எடுப்போம் நம்ம? 500 கிராம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறச்சு நமக்கு என்ன வரும்? 2500 கிராம் அப்படின்னு எடுத்திருக்கோம். And the next question is, the shadow of a pole with the height of 8 meter is 6 meter. If the shadow of another pole measured at the same time is 30 meter. Find the height of the pole. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு போல் இருக்குது, அதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா அதிகமாக்க கண்டிப்பாக அதோட ஷேடோ, தட் மீன்ஸ் நிழல் என்ன ஆகும்? நமக்கு அதிகமாகும் இல்லையா? ஸோ அந்த ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹைட் ஆஃப் த போல் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேட் ஆஃப் த போல் இன்க்ரீஸ் தான். அப்போ என்ன எடுத்துக்குவோம் நம்ம? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ வேல்யூஸை நம்ம பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். x1 வந்து 6, y1 வந்து 8, x2 வந்து 30, y2 தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். we know the formula. x1 divided by y1 is equal to x2 divided by y2. வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ y2 எங்கே வந்துடும்? நியூமரேட்டருக்கு வந்துடும் 30. 6 எங்கே வரும்னா நமக்கு டெனாமினேட்டர் வரும். இங்கே டெனாமினேட்டரில் 8 இருக்குது இல்லையா? அது எங்கே போயிடும்? நமக்கு நியூமரேட்டருக்கு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 6 1s are 6, 5 6 are how much? 30. So what is the answer? 5 8s are 40. Therefore the height of the pole எவ்வளோ அப்படின்னா 40 meter. And the next question is, a postman can sort out 738 letters in 6 hours.
6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாருன்னா 738 லெட்டர்ஸ். ஹவு மெனி லெட்டர்ஸ் கேன் பி சார்ட்டட் இன் 9 ஹவர்ஸ். அப்போ 9 ஹவர்ஸில் வந்து அவர் எவ்வளோ வந்து சார்ட் அவுட் பண்ணியிருப்பாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பாக்ஸில் என்ன எழுதியிருக்கோம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் தென் டைம் வந்து ஹவர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 738 வந்து 6 ஹவர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக இப்போ லெட்டர்ஸ் என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் த ஃபார்முலா? x1 by y1 is equal to x2 by y2. We know the values. x1 எவ்வளோ நமக்கு 738 divided by y1 வந்து 6. x2 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், y2 வந்து 9. ஸோ x2 நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ மீதி வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 இந்த பக்கம் வரைச்சி மேலே நியூமரேட்டருக்கு வரும். 6 வந்து இங்கே டெனாமினேட்டரில் அப்படியே இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாமா, 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 6 1s are 6. இங்கே என்ன கட் பண்ணலாம், 6 1s are 6, 1 மீதி. அப்போ 13 இல்லையா, அப்போ 2 6s are 12. ஸோ மீதி 1 இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும் 8. 18 ஆகும்போது இங்கே என்ன வரும் நமக்கு 3 6s are 18. ஸோ x2ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 123 into 9. மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் 1107. In 9 hours பார்த்தீங்கன்னா 1107 letters can be sorted. And the next question is the weight of 72 books is 9 kg. 72 books எடுத்திருக்கோம், அதோட மொத்த weight பார்த்தீங்கன்னா 9 kilogram. What is the weight of 40 such books? ஸோ அதே மாதிரி 40 புக்கு வந்து என்ன வெயிட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து யூசிங் என்ன மெத்தட் சொல்லிட்டாங்க, யூனிட்டரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், the weight of 72 புக்ஸ் எவ்வளவு 9 kg. 9 கிலோகிராம கிராமுக்கு மாற்றுறோம். 1 kilogram is equal to 1000 gram. ஸோ அப்போ எவ்வளவு நமக்கு 9000 gram. Therefore the weight of one book என்ன பண்ணுவோம், 9000 divided by 72. டிவைட் பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வருது, 125. What is the unit? Gram. So weight of 40 books calculate பண்ணிடலாமா. ஸோ ஒரு புக்கோட வெயிட் எவ்வளவு 125 into 40. மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு 5000 gram. ஸோ இந்த கிலோகிராமை மாற்றுறதா இருந்தால் எவ்வளோ கிலோகிராம் வரும் நமக்கு 5 kilogram. And the next question is Tamarai pays rupees 7500 as rent for 3 months. With the same rate, how much does she have to pay for 1 year? நமக்கு கரெக்டாக தெரியும் 3 மந்த்ஸுக்கு எவ்வளோ ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் மீன்ஸ் என்னது, வாடகை 7500 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு கால்குலேட் பண்ணலாமா. ரெண்ட் பெய்டு பை தாமரை ஃபார் 3 months எவ்வளவு 7500. தேர்ஃபோர் ரெண்ட் பெய்டு ஃபார் 1 month. அப்போ என்ன பண்ண போகிறோம், 7500 டிவைடட் பை 3. வாட் இஸ் த ஆன்சர், 2500. 1 இயர்க்கு அப்படின்னா we know how many months are there, 12 months. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா 12ஆல். ஃபார் 1 year rent to be paid 12 into 2500. ஸோ எவ்வளோ ருபீஸ் நமக்கு 1 இயருக்கு ரெண்டாக பே பண்ணியிருக்காங்கன்னா 30,000. If 30 men can reap a field in 15 days, அதாவது 30 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் வந்து ஃபீல்டு வயலில் வந்து அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. தென் how many days can 20 men reap the same field? அதே வயலில் பார்த்தீங்கன்னா 20 men இருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து அந்த பயிரெல்லாம் வந்து அறுவடை பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம், 30 men can reap a field in 15 days. Therefore 1 menக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா. 1 men can reap the field என்ன பண்ணுவோம், அப்போ 15 divided by 30 which means 1/2 days. Therefore இப்போ நமக்கு எத்தனை men கொடுத்துருக்காங்கன்னா 20 men can reap the field is equal to 20 into 1/2. So 2 table நம்ம cancel பண்றோம். 2 1s are 2, 10 2s are 20. So what is the answer? 10 1s are 10 days. அப்ப 20 men வந்து சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க் முடியும்னா 10 daysல முடியும். And the next question, Valli purchases 10 pens for rupees 180. வள்ளி வந்து பென் வாங்கியிருக்காங்க, 10 பென் சேர்ந்தது 180 rupees. அண்ட் கமலா பைஸ் 8 pens for 96 rupees. கமலா வந்து 8 பென் வாங்கியிருக்காங்க 96 rupeesக்கு. கேன் யூ சே ஹூ பாட் த பென் சீப்பர்? வள்ளி பர்ச்சேசஸ் 10 pens எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 180 rupeesக்கு. ஸோ தேர்ஃபோர் 1 பென்னோட ரேட் என்னவா இருக்கும், 180 divided by 10. டிவைட் பண்ணுறச்சு என்ன வரும் ஆன்சர், ₹18. அப்போ வள்ளி வந்து ஒரு பென் வந்து 18 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. Kamala buys 8 pens for ₹96. Therefore, Kamala buys 1 penோட ரேட் எவ்வளவு, 96 divided by 8. What is the answer? ₹12. இப்போ 18 வந்து பெருசா 12 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 18 பெருசு. அப்போ 12 தான் சீப்பான ரேட் இல்லையா நமக்கு. Therefore, Kamala bought the pen cheaper.
And the next question, a motorbike requires 2 liters of petrol to cover 100 kilometers. 100 kilometers பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ல போகணும்னா எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுதுன்னா 2 liters. How many liters of petrol will be required to cover 250 kilometers? இப்போ நம்ம 250 kilometers travel பண்ணணும்னா எவ்வளோ பெட்ரோல் வேணும்னு கேட்டிருக்காங்க. To cover 100 kilometer quantity of petrol required 2 liter. So ஒரு கிலோமீட்டருக்கு என்ன பண்ண போறோம் அப்ப நம்ம 2 divided by 100. டிவைட் பண்ண இங்க என்ன வரும் 2 டேபிள்ல 1 by 50 liters. Therefore to cover 250 kilometers petrol required is equal to 1 divided by 50 into 250. 0 0 cancel பண்ணலாமா? next 5 டேபிள்ல cancel பண்றோம். 5 ones are 5, 5 5s are 25. So மீதி அப்ப என்ன நம்பர்ஸ்ல இருக்கு 5 and 1 இருக்கும். So 5 ones are 5. So the answer is 5 liters. And the next question is, if the cost of 3 books is 90. So நமக்கு தெரியும் 3 புக்கோட ரேட் வந்து 90. அப்போ 1 புக்கு என்னவா இருக்கும் நமக்கு 90 3ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 30. ஒரு புக்கோட ரேட் வந்து 30. Then find the cost of 12 books. அப்போ இதோட நம்ம என்ன பண்ண போறோம் 12 வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். So என்ன ஆன்சர் வரும் நமக்கு அப்போ ₹360. And the next question, if money buys 5 kg of potatoes ₹75. மணி வந்து பொட்டேட்டோ வாங்குறாரு 5 கிலோ வந்து 75 ரூபாய். ஸோ அப்போ நமக்கு 1 kgக்கு கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் 75 is divided by 5 போட்டோம்னா எவ்வளோ ருபீஸ் வருது நமக்கு அப்போ 1 kg வாங்குறதா இருந்தா 15 rupeesக்கு வந்து அவர் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தென் he can buy dash kg of potatoes for ₹105. இப்போ அவருக்கு 105 rupees கையில வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்போ எவ்வளோ கேஜி பொட்டேட்டோஸ் வாங்குவார் அப்படின்னா 105 15ல டிவைட் பண்றோம்னா வாட் இஸ் த ஆன்சர் 7. ஸோ அப்போ எவ்வளோ கேஜி பொட்டேட்டோஸ் வாங்கலாம்னா 7 kg. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 35 cycles were produced in 5 days. 5 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி 35 cycles ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணிருப்பாங்க 35 divided by 5. What is the answer 7. So ஒரு நாளைக்கு 7 சைக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க dash cycles will be produced in 21 days. அப்போ 21 daysல எவ்வளவு? So அதை மல்டிப்ளை பண்ணலாமா? So what is the answer 147. என்ன எழுதுவோம் 147 cycles. Dear students, I hope that this video is very useful to you. For more educational videos, subscribe Crabs Morosu.